Hi friends, welcome to our channel TNPSC for Success. இந்த வீடியோவில் நம்ம கவிஞர்களோட சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமில் இதிலிருந்து ஏதாவது ஒன்று இல்லைன்னா 2 கேள்விகள் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாரதியார். இவருடைய சிறப்பு பெயர் மகாகவி, தேசிய கவி. மகாகவி பாரதியார்னு சொல்லுவோம், தேசிய கவி பாரதியார்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு பாரதிதாசன். இவர் வந்து புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பாரதிதாசன் தான். பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு கேட்டாலும் நம்ம வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நீங்கள் வந்துட்டு பாரதிதாசன் அப்படின்னா புரட்சி கவிஞர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரட்சி கவிஞர்னு கேட்டாலும் நம்ம பாரதிதாசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து வாணிதாசன். இவரை வந்துட்டு நம்ம கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு சொல்லுவோம். வாணிதாசன் யார் அப்படின்னா தமிழகத்தோட வேர்ட்ஸ்வர்த். தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வர்த் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் வாணிதாசன் தான். இவருக்கு வந்துட்டு கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு மறைமலை அடிகளார். இவரினுடைய சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னா தனித்தமிழ் தந்தை. தனித்தமிழ் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் மறைமலை அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரை நம்ம எழுதணும். அடுத்தது வந்து ஊவே சாமிநாதன் அவர்கள் வந்துட்டு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர். அடுத்தது வந்து தாராபாரதியோட சிறப்பு பெயர் வந்து கவிஞாயிறு. அடுத்தது வந்து உடுமலை நாராயணகவி யாருன்னா பகுத்தறிவு கவிராயர். இந்த கொஷின் வந்துட்டு TNPSCயில் நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கேள்வியும் கூட. அடுத்தது வந்து சுரதா வந்துட்டு உவமை கவிஞர் யாருன்னாலே நம்மளுக்கு சுரதா தான் ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா சுரதா வந்து உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர். அடுத்தது வந்து முடியரசன், திராவிட நாட்டின் வானம்பாடி. இந்த கேள்வியும் நம்மளுக்கு இப்போ TNPSCயில் கேட்டிருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு முடியரசன். அடுத்தது வந்து அளவல்லியப்பா. இவர் யாருன்னா குழந்தை கவிஞர். இவர் வந்து குழந்தைகள் பற்றிய பாடல்களை மிக அதிகமாக பாடியிருக்கிறதுனால வந்து குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அடுத்தது வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்துட்டு மக்கள் கவிஞர். ஏன் இவரை மக்கள் கவிஞர்னு சொல்கிறாங்க அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கைகளை பற்றி அதிகமான பாடல்களை சினிமா துறையிலையும் வந்து இவருடைய பாடல்கள் நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு இவரை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்துட்டு மக்கள் கவிஞர். மக்களுடைய உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் எழுதுறதுனால மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு தேசிய விநாயகம் பிள்ளை. இவரினுடைய சிறப்பு பெயர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்தது பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு. கவிஞரேறு நல்லா கவனிச்சுக்கோங்க. கவிஞரேறு அப்படின்னா வாணிதாசன், பாவலரேறு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ரெண்டத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. இந்த இடத்துல செல்வர், இந்த இடத்துல சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது அனுமன். அது வந்து நம்மளுக்கு இதில் தேவையில்லை. ஏன்னா சொல்லின் செல்வர் கவிஞர்களை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு திருவி கல்யாண சுந்தரனார் வந்து தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் வந்துட்டு மக்கள் கவிஞர். இவர் வந்து தமிழ் தென்றல் திருவிகா. ரெண்டத்துக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவின் இரும்பு மனிதர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். தேவநேய பாவனார் வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவனார் அவர்கள். அடுத்தது வைக்கம் வீரர். இது நம்மளுக்கு தெரியும் தான். வைக்கம் வீரர் யாருன்னா பெரியார். அடுத்தது இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அடுத்தது வந்துட்டு கவி சக்கரவர்த்தி யாருன்னா கம்பர் தான் வந்து கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அடுத்தது திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல். இவர் தான் வந்து இந்த திராவிட நூலின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற அந்த நூலை வந்து எழுதினாரு. அதனால தான் வந்து அவரை திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு சிலம்பு செல்வர் யாருன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். அடுத்தது இது வந்து முக்கியமான கேள்வி. இது வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்பாங்க. தென்னாட்டு பெர்னாட்ஸா, தமிழ்நாட்டு பெர்னாட்ஸான்னு சொல்லிட்டு நம்ம 2 தான் நம்ம பிரிக்கிறோம். தென்னாட்டு பெர்னாட்ஸா யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. தென்னாடுன்னு வந்தாலே அறிஞர் அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அப்படின்னு வந்தால் மு வரதராசனார் அவர்கள். அடுத்தது வந்துட்டு தமிழ்நாட்டின் மாஃபாசான் மற்றும் சிறுகதை மன்னன். இது யார் அப்படின்னா புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் வந்து புதுமை பித்தன். சிறுகதையின் தந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா
உ.வே.சு. ஐயர் அவர்கள். சிறுகதை மன்னன் அப்படின்னா புதுமை பித்தன். சிறுகதையின் தந்தைனா வ.வே.சு. ஐயர். அடுத்தது இந்திய நூலகவியலின் தந்தை ரா. அரங்கநாதன் அவர்கள். இது இந்திய நூலகவியலின் தந்தை அரங்கநாதன் அவர்கள். சிறந்த நூலகர்களுக்கான விருது இவருடைய பெயரால் தான் கொடுக்குறாங்க. அரங்கநாதன் அவர்களுடைய விருது அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த நூலகர்களுக்கான விருதும் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இதிலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில 1 இல்லைனா 2 கேள்வி கண்டிப்பாக நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. இதில் ஆல்ரெடி கேட்ட கேள்விகளும் இதில் கொடுத்துருக்கேன் நான். இதில் கவிஞர்களோடது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில விஷயங்களையும் இதில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.